ஓடிடிக்காக ஒரு சாங் கேட்குறேன் போட மாட்டார் ப்ரோ அவரு. Guys, opening batters. Okay, Swaminathan and Babu. Right combinations வந்து உள்ள வராங்க டீம் அப்போசிஷனுக்காக. One last match of the tournament. இது இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு, கொஞ்சம் தூரமா இருக்குதுப்பா. அதனாலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. எந்த தொந்தரவும் இல்லை, டிராஃபிக் சவுண்டு கிடையாது, எந்த பொல்யூஷன் வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு அமைதியான ஒரு விஷயம், ஒரு சூழலில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, ரொம்ப நல்லா இருக்குது. Okay, start பண்ணலாம். It's a perfect time to start. So ஷார்ட் டைம் தான், அதனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours பிரேக் இல்லை. ஸோ டீம் கேப்டன்ஸ்க்கு வந்து அப்டேட் கொடுத்துறோம், நோ பிரேக். வி டோன்ட் ஹாவ் டைம், பிரேக்குக்கு டைம் கிடையாது. அதனால் அப்படியே குயிக்காக விளையாட மாதிரி கேட்டுக்கிறோம். ஓகே, பால் நம்பர் 1 பவுல் பண்ணுறதுக்காக டீம் வீரா 11க்காக விவேக். ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாமே அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இந்த டே ஃபுல்லாகவே சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கு. விவேக் டு சுவாமிநாதன், பால் நம்பர் 1 in the final. So ball number 1, our super sweep and over the finger போயிருக்கு, maximum runs. The R ஒரு ஆஃப் கட் அதை சூப்பராக ரீட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்டர்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இது விக்கெட் மாதிரியோ ஒரு கேட்ச் மாதிரியோ ஒரு பிம்பம் இருந்துதாங்க. ஸோ ஹியூஜ் மிஸ் மாதிரி தான் தெரியுது. மிஸ் இட், straight to the hands and gone. ஒரு பெரிய ஹிட் இருந்தது, பட் செகண்ட் பாலே வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 6 ரன் அது மட்டும் தான் போச்சு. ஓகே, மற்றபடி விக்கெட் வந்துடுச்சு, அதனால் டீம் வந்து காம் டவுன் ஆகிருப்பாங்க. ஸோ சாமிநாதன் அவரோட விக்கெட்டை வந்து 2வது பாலே லூஸ் பண்ணுறாரு. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் இருக்கும் இது. ஸோ டீம் யுனைடெட் 11க்கு. வெல் பவுல்ட். எல்பிடபிள்யூ இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்னல் மேலே போயிருக்கும், ஒரு ஃபிங்கர் மேலே போயிருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக விழுந்தது. பேட் சேஞ்ச் சிக்னல் கொடுக்குறாங்க, கொஞ்சம் குயிக்காக சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆகுது. ஆன் ஸ்ட்ரைக்கில் பாபு வராங்க.
So into the gap. ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மூணாவது ரன்னுக்கான வாய்ப்பு ஓடல, ரெண்டோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ டபுள் டு எண்ட் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் அப்டேட் கொடுத்துருங்க. 10 ரன்ஸா? ஓகே, 10 ரன்ஸ். லாஸ் ஆஃப் 1 wicket. So number 2 from David. The over number 2. So நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் கொடுக்குறாங்க இது வரலும். Nicely bowled. Read well, bowl well. White signals, thank you for the signals. ஒரு இன்சைட் அவுட், சூப்பரான ஒரு இன்சைட் அவுட். ரெண்டு ஃபீல்டருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. So nicely done by the fielders. Chuchu. A couple of friends. He saved. பின்னாடி இருக்கு, பவுண்டரி இன்னும் பின்னாடி இருக்கு. ஸ்விட்சிற்கான முயற்சி, ஃபீல்டர் எல்லாமே உள்ளதாக இருக்காங்க. தேர்ட் மேன் மேலே ஒரு ஐடியாஸ் இருந்திருக்கு பேட்டருக்கு. லெஃப்ட் ஹேண்டை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ஸ் இருக்குது பேட்டர்ஸ்க்கு. Okay, fine. No ball wide. Extra run free hit. Wait. Okay. No ball கொடுக்கலாம். It's a good shot. Results. So only one. So free hit வந்து கொஞ்சம் சேஃபாக தான் போல் பண்ணியிருக்காரு தாவித். 16 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். The loss of 1 wicket. இது வரலும்
ஸோ டைரக்டட் அப்படின்னா விக்கெட்டாக கூட இருந்திருக்கும். ஒரு ஷார்ட் அண்ட் வந்து லாங் அண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டு எண்ட் ஓவர்ஸ் செகண்ட் ஓவருமே ஒரு நல்லா தான் வந்திருக்கு. ஸோ 2 overs 17 runs. ஓகே, இட்ஸ் குட் நம்பர்ஸ் ரெண்டு சைடுக்குமே. 17 loss of 1. The end of power play. Loss of 1. So number 3. ஸோ பவுலிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வர மாட்டுறாங்க. ஸோ அப்படியே போட்டோம், கரெக்டாக போகுது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ மறுபடியும் விக். ஸோ நம்பர் 3. ஸோ விக் டு பாபு. Still they are playing. ஷாட். ஸோ ரெண்டு பேருமே ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து பாபுன்னு அவரோட ஸ்கில் படி வந்து திரும்பி ஒரு ஸ்விட்ச் ஹிட் மூலிமா பவுண்டரி கொண்டு வராங்க. ஸோ அருமையான ஒரு ஷாட். ஆஃப்டர் 35 எல்லாருமே டில் தே ஆர் பிளேயிங் அண்ட் வந்து இன்னுமே வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாங்க, நல்லா விளையாடுறாங்க. ஃப்ளேக் ஸ்ட்ரைட் டு த மேன் சபி. டவுன் த லேக். சம்பேர் கிட்ட ஏதாவது சிக்னல் கிடைக்குமா அப்படின்றதே பார்க்கணும். ஸோ லாங் சேஸ் பண்ணி பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு தாவித். இது ஒரு 2 ரன். ஒயிட் ப்ளஸ் 2 3 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். வெல் பவுல். ஸோ போன பாலில் வந்து கொஞ்சம் டவுனில் ஒரு சின்ன அப்செட் இருந்திருக்கும் மைண்ட் லெவலில். பட் இந்த பால் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. Nicely bowled. Well bowled. Really well bowled. 2 more to go. So 25 runs வந்திருக்கு இது வரலும். ஃபைனலுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ். யார்கர் ஒவ்வொரு பாலும் ஒரு டிஃப்ரெண்ட் லென்சஸ் இங்கே பார்க்குறோம். ஸோ ஒரே சேம் லென்ஸ் இங்கே கட்டாயமாக இல்லை, அது மட்டும் நல்லாவே தெரியுது. Well bowled. Really well bowled. And ஓவர் த்ரோ மூலியமா இன்னொரு ரன் ஆட் ஆகுது. A couple of friends.
ஸோ சின்ன சின்ன மிஸ்ஃபீல்ஸ் பவுலருக்குமே ஒரு அப்செட் கொடுக்கும். ஃபஸ்ட் 3 overs கம்ப்ளீட்டட். தண்ணி கொஞ்சம் குயிக்காக கொடுத்துட்டு வந்துருங்க. பிரேக் நம்ம வந்து கொடுக்கல, தேவைன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, போயிடலாம். 28 வந்திருக்கு, லாஸ் ஆஃப் 1 wicket. 28 லாஸ் ஆஃப் 1 wicket. டீம் அப்பு சிசி அகைன்ஸ்ட் வீரா 11. Twenty-eight. So, again, over number 4 from David Kumar. இதெல்லாம் 28. ஸோ 9+ ரன் ரேட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே வந்து 10 to 12 வந்ததுன்னா டீம் வில் பி ஹாப்பி. ஸோ லாஸ்ட் 3 overs, லாஸ்ட் 17 balls. Again, a good one from David. Straight to the man, or a little pumble. டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்தது அப்படின்னாலுமே செகண்ட் ரன்னுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ கப்பலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு நல்ல டெலிவரி, சிங்கிளோட செட்டில் ஆகுறாங்க. ஸோ ஒன்லி ஒன். ஷாட், சூப்பர் ஷாட், பட் ஃபீல்டர் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட் டு த மேன் அண்ட் கான். அருமையான ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. சுதீஷ் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாருங்க. தென் ஒரு ஐடியா போல் தான் இது, கட்டாயமாக சொல்லணும். ஒரு திங்க் அண்ட் போல் பண்ணியிருக்காங்க, யோசிச்சு தான் போல் பண்ணியிருக்காரு. இந்த ஆங்கிள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவரோட ஓவர் த விக்கெட்ஸ் அண்ட் வைட் லைன் பால் இது. நியூ பேட்டராக செல்லா. இதில் 32 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில் 3.4 overs. இன்னும் 14 பால் விளையாட வேண்டியிருக்கு. 14 பாலில் ஒரு 25 to 30 விளையாடினாங்க அப்படின்னா டோட்டல் ஹிட் 60. குட் பால் அகைன், குட் பால் அகைன். 1.5 overs, 11 runs, 6 runs per over தான் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு ஓவர் இது வரலும் தாவிட் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் 4 overs இந்த 2 பவுலர்ஸுமே வந்து அவரோட கோட்டாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற பவுலர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பவுல் பண்ணியிருக்காங்க. சீனியர்ஸே வந்து லீட் இன் ஃப்ரண்ட் பண்ணியிருக்காங்க. The catch is the call. Udaya, the fielder. ஸோ எஸ் நோ காம்படிஷனில் இங்கே விக்கெட் ஆகுறாங்க. அண்ட் யார் உள்ளே வந்தது யார் வெளில போகிறது அப்படின்றது இங்கே நல்லாவே தெரியும். ஸோ பாபுனா உள்ளே வந்துட்டார். அண்ட் செல்லா has to go.
லாஸ்ட் 12 balls நியூ bowlers உள்ள வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் 4 overs completed, end of 4 overs 33 loss of 3, 33 loss of 3 wickets. Oh, risky. So too much risky. காயப்பட்டாலும் பரவாயில்ல, கப்பு தான் முக்கியம்னு வெளில இருந்து 4 பேர் கத்துறாங்க. எல்லாம் ஓகே தான், பட் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த பவுலர் அப்டூ பண்ணுறதுலாம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஓஹா, அருமையான ஒரு டெலிவரிப்பா. டிஜே ப்ரோ, உங்களுக்கு காம்படிஷனாக ஒரு மியூசிக் போகிறாங்க. யார் அவங்க? நம்ம மியூசிக் ஒன்று போட்டு காமிங்க. ஓ, சண்டேவா? ஓகே. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்குப்பா. ஸோ புது பேட்டராக்கா கிருபாகரன். ஸோ ப்ரீவியஸ் மேட்ச் மாதிரி அண்டர் 50 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ டீம் யுனைடெட் 11 போன மேட்சோட பிளான் படியே வந்து மேட்ச் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருந்து. The catch is a call. முதல்ல கேட்ச் தானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை சற்று குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓடி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கேட்ச்னு. அதை எப்படி பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ப்ரோ, நீ உடச்ச, நான் அடித்தேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பவுண்டரி டு எண்ட் த 5th ஓவர், 41 லாஸ் ஆஃப் 3 டீம் ஆப்போசிசி. இதுக்கப்புறம் ஒரு பவுன்சர் ஸ்பெஷலிஸ்ட்னா நீங்கள் கூப்பிடணும். இது வேற வந்து இப்போ வீடியோ எடுத்து வேறு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருவாங்களே. ஓகே, 41 வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். இட்ஸ் லாஸ்ட் ஓவர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் ப்ரீவியஸ் மேட்ச் சூப்பராக பவுலிங் பண்ணாங்க.
ஒரு பெரிய ஷாட்ப்பா மணிங்கப்பா. நான் தளபதி வீடியோவை பார்த்துட்டேன், அதனால் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் நான் அந்த மூமெண்ட்டில். என்ன நடந்ததுனே கவனிக்கல நான். ஸோ மொதல் பால் மாதிரி இந்த பாலும் ஒரு 6 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்தது. ஒரு ஷார்ட் பால் தான். பட் கிருபாகரன் வந்து ஃபைனாக வந்து அடிக்கலை. விக்கெட். அடுத்தடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. இன்னும் 4 பால் இருக்குது. டீம் வந்து ஒரு 12 to 13 ரன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா 60 ரவுண்ட் அப் ஆக வாய்ப்பு உண்டு. 60ன்றது ஒரு நல்ல டோட்டலாக தான் இருக்கும் ஸோ ஃபைனலில். அதனால் இந்த 13 ரன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு ரவுண்ட் அப்பாக 60 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஓகே. ஸோ போன மேட்சோட நாயகன் ஜீவா. ஓகே ரிவ்யூ போயிடலாம். அடுத்த பால் ஃபீல்ட் செட்டப்ஸ் வந்து கிளியராக வச்சுங்க. உட்காருங்க. இது ப்ரெஷராகவே இல்லையே இந்த நேரம். எதுக்கு நீங்கள் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்க? அண்ணா செக் பண்ணிட்டு இருக்கண்ணா. Reached. That's a very good connection. இதுதான் டீம் எதிர்பார்த்தது. And this is Biggie. The new star arrived. டீம் அப்பு சிசிக்காக அருமையான ஒரு ஷாட். ஸோ செமிஃபைனலோட சம்பவம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி தெரியுது. 4 பாலில் 20 ரன் அகைன்ஸ்ட் ட்ரீம் 11. இதுதான் டாக் ஆஃப் த டவுன். உன்னை பற்றி தான் பேச்சு அடுத்த 2 நாளுக்கு. ஸோ ஒயிட் சிக்னல் கட்டாயமாக கிடைக்கான ஒரு பெரிய ஒயிட் இது. ஸோ அண்ணன் தியாகம் பண்ணுறாரு, பார்க்கறதுக்கே கண் கோடி வேண்டும். ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு தியாகம் பண்ணிட்டு போகிறாரு அவரோட விக்கெட்டை. ஒயிட் ப்ளஸ் 1 விக்கெட்டு. ஓகே லாஸ்ட் 2 55 ரன் வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ், சாரி 5 விக்கெட்ஸ். The shot straight to the man and gone. Wickets. So ஜீவாவோட ப்ராப்ளம் இதுக்கப்புறம் டீம் வீரால் அவனுக்கு இல்லை. ஸோ 55 இது வந்திருக்கு. பாலில் வேகம் ரொம்ப கம்மி, அதனால் கொஞ்சம் கீழே தான் ட்ராவல் ஆகி போயிருக்கு. இதுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கு. 57 வந்திருக்கு. இப்போ தான் அப்டேட் ஆச்சு. லைவ் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் பால்.
டபுள் அண்ட் ஓவர் சிக்னல் 59-60 ரன்ஸ் இந்த டார்கெட். 60 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அப்பு சிசி. ஒரு நல்ல டார்கெட் இதுதான் பேசிட்டு இருந்தோம். 60 வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60 தான் வந்திருக்கு. 60 from 36 டீம் யூனிட் 11க்கான டார்கெட். டீம் அப்பு சிசியோட போலிங்கா இல்லை வந்து டீம் யூனிட் 11ஓட பேட்டிங்கா அப்படின்னு பார்த்தலாம். ஒன் லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் வரப்போது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டோர்னமெண்ட்டோட டைட்டில் வின்னர் யார், ரன்னர் யார் அப்படின்ற பேட்டில் இப்போ அடுத்த சில நொடிகளில் 30 நிமிஷத்தில் ரிசல்ட் இருக்குது. எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். May 4 ஒரு பெரிய ரிசல்ட் இருக்குது. அதுக்கு பெருசாக எல்லோரும் காத்துட்டு இருக்க மாதிரி இந்த டேவோட ரிசல்ட்டுக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம்ப்பா. அன்றைக்கி தெரிஞ்சிரும்ப்பா ஊருக்குள்ளே யாரெல்லாம் உயிரோட சுத்த முடியும்னு. நான் சும்மாதான்ப்பா சுற்றின்னு இருந்தோம். நாங்கள் ட்ரெயின் விட்டு எல்லோரும் விட்டு போடுறதா இல்லை இங்கே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போகிற டே அது. ஓகே, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எப்படியோ ஒன்று போயிடுச்சு கேட்டுதான். ரைட், ஓகே. ஓப்பனிங் பேலன்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. அண்ட் ஃபீல்டர்ஸ் சீக்கிரமாக வந்துருங்க. எல்லோரும் எழுதுக்கிற மாதிரி டிஜே ப்ரோ எழுதுக்கிற மாதிரி ஒரு சாங் போடுங்க. Check. Okay, welcome to the chase. 60. அண்ணன் முதல் பந்திலேயே கொடி ஏற்றிருக்கிறார். அதை சிறப்பாக பிடிச்சிருக்காரு செல்லா. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட். லெஃப்ட் ஹேமரோட வந்து கொண்டு வந்தது டீம் அப்பு சிசிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாமி மொதல் பாலே ஒரு பெரிய விக்கெட்டை எடுத்து கொடுக்குறார் இந்த டீம் அப்பு சிசிக்காக. இதுக்கப்புறம்டா இருக்குது கேம் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் கேம் இருக்கு. ஓகே, அனைவருக்கும் ஒரு சீட்டை போடுங்க. எட்ஜில் வந்து உட்காரலாம், நெயில் பைட் பண்ணலாம், எல்லாமே இருக்கும் இதுக்கப்புறம். ஓகே, 60 from 35. It's a good shot from Team Appu Cricket Club. Wow, this is smash. The water strike. இது கோகனட் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டு, சூப்பரான ஒரு கட் சீவி இருக்காங்க. சூப்பர் ஸ்லைஸ். மேக்ஸிமம் ரன்ஸ். பாலே டைமிங் இருந்தது. முன்னாடியே வந்து பாலை ஷார்ட் பாலவே போட்டார் சாமிநாதன். ஸோ மறுபடியும் ஷார்ட் இன்டு த கேப்பா அப்படின்றத பார்க்கணும். எஸ், இன்டு த கேப் அண்ட் 4 runs. 2 பாலில் 10 ரன் கொண்டு வந்தாங்க. டீம் மட்டும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஒரு ஓவருக்கு 10 ரன் தானே ஆடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அது 2 பாலே ஆடி இருக்காரு அபி. டீம் ஹாப்பி கட்டாயமாக. ஸோ இப்போ அந்த 10 ரன் வந்ததுனால அந்த விக்கெட் போன பெயின் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கும். 6 overs 6 players தான் டார்கெட் வச்சுருக்கணும். அதிகபட்சம் 4 பேர்.
15 ரன் ஆடுங்க ஒருத்தர், 60 ரன்ஸ் வந்துடும். இதுதான் கால்குலேஷனு. ஸோ ஷாட் அகைன், மறுபடியும் ரன். ரொம்ப முக்கியமான ஒரு கேமில் ஹபி லீட் இன் ஃப்ரண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 ball 3 boundaries. அருமையான டெலிவரி, ஒரு அவுட் ஃபிங்கர்ஸ். ஸோ சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. டீமுக்கு தேவையான 15 ரன்ஸ் வந்திருக்கு. தே நீட் அனதர் 45. ஒரு 4 பவுலரை செலக்ட் பண்ணி 15 ஆனாவே இந்த கேம் முடியும். ஆனால் பவுலர்ஸ், வாவ் சூப்பர் ஷாட். ஃபீல்டருக்குலாம் சான்சஸே இல்லை. அருமையான ஒரு ஷாட்டோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணாங்க. ரியலி பிக் ஓவர்ஸ். குட் ஷாட் ஃப்ரம் சாமிநாதன் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொன்னேன் மொதல் பாலில் விக்கெட் எடுக்கும்போது. ஸோ குட் ஷாட் டு ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்றது ஃபைனல் பாலில் தெரிய வந்தது. ஸோ அருமையான ஒரு ஷாட். த டீம் ஸ்கோர் ஹிட் 20 and plus 21, லாஸ் ஆஃப் 1. ஸோ ஒரு பால் மட்டும்தான் டீம் அப்போசிசிக்கு ஃபேவராக இருந்திருக்கு. மீதி 5 பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் யுனைடெட் 11க்கு ரொம்ப ஃபேவராக இருந்திருக்கு. 21. A good shot from the batters. Sajiva into the action. ஸோ வெரி குட் ஷாட். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிற ஒரு ஹிட்டு, அருமையான ஒரு ஷாட். அண்ட் அபி ஆன் ஃபயர் தான் சொல்லணும். ஸோ பெரிய பிச்சு, அதே போல் டயர்டாக இருக்காங்க பவுலர்ஸ். வந்து தொடர்ந்து மேட்சஸ் விளையாடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக தான் இருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ பவுலர்ஸ் கட்டாயமாக 12 பால் போடணும், இல்லை 6 பால் போட்டு தான் ஆகணும். ஷாட். ஆஹா, எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அந்த ரோப்பில் கொஞ்சம் கால் பற்றாதா அப்படின்னு. ஆனால் அவர் வந்து சேஃபாகவே ஓடி விக்கெட் எடுத்துருக்காரு. அபியோட தொல்லை இனிமேல் அப்புசிசிக்கு இல்லை. விக்கெட், நல்ல ஒரு ஃபீல்டிங் அண்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. இட்ஸ் குட் டேக்கன் பை த ஃபீல்டர். அடுத்த பேட்டராக சிட்டி த ரோபோ.
ரன் தான் வேணும். 26 பாலுக்கு 26 ரன். ரன் பால் கேம் அப்படின்ற ஒரு பொசிஷன் கொண்டு வந்துட்டாங்க. பேட்டர்ஸ் ரொம்ப குயிக்காகவே ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் மேடி காட் அவுட். ஈச் அண்ட் எவ்ரி பால்ஸ் ஸ்விங்ஸ் இருக்கு. அருமையான ஒரு கனெக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு மான்ஸ்டர் ஹிட் வந்து பதிவு பண்றது டீம் யுனைடெட் 11. ஸோ 2 overs 41 ரன்ஸ். போன ஓவரில் என்ன ட்ரீட்மெண்ட் கிடைச்சதோ அதே சேம் ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஓவர் போல் பண்ண ஜீவாவுக்கும். ஸோ 2 big overs. பவர் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பிக்அப். ஜஸ்ட் 19 ரன்ஸ் அவே ஃப்ரம் 24. ஸோ பேட்டர்ஸ்க்கான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் மாறி இருக்கு. ஓவர் நம்பர் 3 மொயின். செகண்ட் ரன். எஃபோர்ட் போட்டு ஓடி இருக்காங்க. ஓடணும், கட்டாயமாக ஓடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓடி இருக்காரு. ஸோ ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் மொயின். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. 2 பவுலருமே வந்து பெரிய அளவு ரன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் 2 overs 20 அப்படின்னா கூட ஓகே. பட் 40 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 70% of runs and again shots. Distance clear ஆயிருக்கான்னு பார்க்கும்போது now is 1 bounce boundary of ராஜ். நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு டீமுக்கு. ஷாட் அகைன் பவுண்டரி சிக்னல் கிடைக்கும் அம்பையர் கிட்ட இருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிரவுண்டோட எல்லா பக்கமும் ரன்ஸ் ஆடி இருக்காங்க. ரொம்ப குயிக் 50 ஆடி இருக்காங்க. ஸோ டீமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாலில் வந்து 50 அடிச்சிருக்காங்க. 15 ball 50. ஓவரால் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 51. 15 ball 50. Oh, shot. Easy game for Team Veera Cricket Club. The final game மாதிரி இல்லை. எனக்கு டிடிகேல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அதை ஏன்பா ஞாபகப்படுத்துறேன். 19 ரன்ஸ் விளையாடணும் 4 ஓவருக்கு. இல்லை ரிமெம்பர் தட் மேட்ச். 19 ரன் ஆடணும். 60 ரனுக்கு மேலே டார்கெட்டாக இருந்தது. 2 ஓவரில் 40 ரனுக்கு மேலே ஆடிட்டு 24 பாலுக்கு 19 ரன். ஓகே, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ இல்லை. ஏன்னா வந்து 2 ரன் மட்டும்தான் தேவை. Team Veera Cricket Club OTT 11% at 2026 ஓட சாம்பியன் ஆகுறாங்க. அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணுறாங்க. 60 ரன் சேஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருந்திருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிட்டாங்க பிஃபோர் டாக். ஸோ லைட் அப் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ராஜ் அவர்களுக்கு. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இன் ஃபைனல் ராஜ் அவர்களுக்கு. இருட்டுவதற்கு முன்பே வெளிச்சம் கொடுத்த இந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதே போல் டீம் ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த டைட்டில் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. ரியலி ஹார்ட் லக் டு த டீம் அப்பு கிரிக்கெட் கிளப். இது ஃபுல் ஸ்கோட்டா 6 ஓவர் மேட்ச்சு ஃபுல்லாக தான் விளையாடி இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் சிறப்பாக நடத்திய டோர்னமெண்ட்டுக்கு ஓடிடி பாய்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் கிரெடிட் கொடுத்துறோம்ப்பா அனைவரின் சார்பாக.